இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தல தீபாவளி நீங்க எப்படி கொண்டாடுறீங்க நானும் பாக்குறேன்னு சொன்னேன். நல்லா பாத்தியா? ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமா இருந்ததுல. நானும் என் மாமாவும் ஒரே மாதிரி Dress போட்டுட்டு வந்ததை பார்த்ததுமே வயிறெல்லாம் அப்படியே பத்தி எரிஞ்சிருக்குமே. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்த்து பார்த்து ஜீர்ணிக்க முடியாம உள்ளுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி சாக போற பாரு. என்னடி என்ன வெறுப்பேத்துறியா? ஆமா, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஒரே கலர்ல ரெண்டு பேரும் Dress பண்ணிட்டு வந்தீங்கன்னு தானே இப்படி பீத்திக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, ஏன்டா இந்த சேலையை கட்டணும்னு உன்னை ஃபீல் பண்ண வைக்கிறேன். நான் ஏண்டி அப்படி ஃபீல் பண்ண போறேன்? ஏன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரியும். உன்னை துண்ட காணும் துணியை காணும்னு ஓட வைக்கல. என் பேர் ஐஸ்வர்யா இல்ல. நீ எதுக்கும் ஒரு நல்ல பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்க போறது இல்ல. அதனால நீ உன் பேரை மாத்திக்க வேண்டியதா இருக்கும். ஓ அப்படியா? நான் பேரை மாத்துறனா இல்ல உன் சேலையை மாத்த வைக்கிறனான்னு பாக்கலாண்டி. என்ன சவால் விடுறியா? அடி போடி. இதுல அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு ரெடியா வச்சிருக்கேன். பாத்தியா? இதுல என்ன, வெறும் பட்டாசு தானே இருக்கு. இத வச்சு என்ன பண்ண முடியும்? இது வழக்கமா வெடிக்கிற பட்டாசு இல்ல, இது அதுக்கும் மேல. பட்டாசுல கம்மியான அளவு கந்தகமோ பொட்டாசியமோ நைட்ரேட்டும் தான் கலப்பாங்க. ஆனா வழக்கமா வைக்கிற கந்தகத்தை விட 10 மடங்கு இதுல ஜாஸ்தியா வைக்க சொல்லி ஸ்பெஷலா செஞ்ச பட்டாசு இது. இந்த பட்டாசை யாராவது கொளுத்துனா போதும், அடுத்த செகண்டே கண்ணி வெடி வெடிக்கிற மாதிரி இந்த பட்டாசு வெடிச்சு அதோட நெருப்பு கொத்தா அவங்க உடம்பு மேல தெரிச்சு விழுந்து உடம்பு ஃபுல்லாவே தீக்காயம் ஆயிடும். இது அந்த வானதி வெடிச்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ என்கிட்ட பேசின பேச்சுக்கு அவளுக்கு இப்படி ஏதாவது நடந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் என்ன, வா அதுக்கான வேலையை போய் பார்க்கலாம். இதை எடுத்துட்டு போய் அந்த பட்டாசோட சேர்த்து வச்சுட்டு வந்துரு. இது என்ன புது பட்டாசா இருக்கு? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. இது பயங்கரமா வெடிக்கிற பட்டாசு. இத வெடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தைரியம் வேணும். அதனாலதான் இத மட்டும் யாரும் எடுத்து வெடிக்க மாட்டேங்கிறாங்க. இதே இல்ல, இதை விட பயங்கரமா வெடிக்கிற பட்டாசா இருந்தாலும் நான் வெடிப்பேன். அதுக்கு எங்களுக்கெல்லாம் எந்த பயமும் இல்ல. போய் வெடிடி, அப்புறம் இருக்கு உனக்கு. அண்ணி அண்ணி அண்ணி, இருங்க இருங்க இருங்க. நான் முதல்ல இதை வச்சிடுறேன், அப்புறம் நீங்க வைங்க. நீ என்ன வைக்க போற? இது ஸ்மோக்கு. இதை வச்சோம்னா அப்படியே கலர் கலரா புகை வரும். அத நீ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ, நான் இதை இங்க வச்சுக்கிறேன், அவ்வளவுதானே? சரிங்க அண்ணி.
ச்சே. ஏ கயல், கையில பட்டாசு வச்சு என்ன பண்ற? நான் கையில வச்சே பத்த வச்சு போட போறேன் பாட்டி. ஐயோ, வேணாம் கையில அப்படி பண்ணாத. கையில ஏதாச்சும் வெடிச்சிரு போதுமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பெரியமா. இத கையில வச்சு பத்த வச்சு தூக்கி போட்டா ஜாலியா இருக்கும். ஐயோ, சொன்னா கேளு, அதெல்லாம் வேண்டாம். ஐயோ அண்ணா, சுந்தரம், பெரியப்பா, பெரியப்பா, அண்ணா, அப்பா, பெரியப்பா, கடவுளே, இப்படி ஆயிடுச்சு. சாரி பெரியப்பா. பரவாயில்லம்மா, விடு. தெரியாம நடந்தது தானே. சின்ன காயம் தானே, அதுக்கு எதுக்கு எல்லாரும் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாருமே சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுங்க. அப்பா, நீங்க இப்படி இருக்கும்போது நாங்க எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும்? அருள் மாமா எதுக்காக போன் போட்டு அவசரமா பார்க்கணும், கிளம்பி வான பார்க்குக்கு வர சொல்லிருக்காரு. வீட்ல இருக்கும்போது முகம் கொடுத்து கூட பேசாதவரு இப்போ தனியா பேசணும்னு சொல்லிருக்காருன்னா என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்து அவருக்கு பிடிச்சு போய் மனசு எதுவும் மாறிட்டாரோ? அத பத்தி பேசதான் இப்ப நம்மள பார்க்குக்கு வர சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன்.